காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து சிம்பிள் காஸ்ட் ஷீட் கண்டுபிடிக்காக ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட்டில் வந்து கொடுத்துட்டு டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. டேரக்ட் மெட்டீரியல் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. டேரக்ட் வேஜஸ் வந்து 40,000. சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000. அதேமாரி இன்டைரக்ட் மெட்டீரியல் வந்து ஃபேக்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறது வந்து 8,000. ஆஃபீஸ்க்கு 12,000. செல்லிங்க்கு 6,000. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து 4,000. மொத்தம் ஆட் பண்ணால் 30,000 கொடுத்துருவோம். அந்தமாதிரி இன்டைரக்ட் லேபுக்காக ஃபேக்ட்ரிக்கு வந்து 15,000. ஆஃபீஸ்க்கு வந்து 20,000. செல்லிங்க்கு வந்து 18,000 கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. மொத்தம் சேர்த்து 65,000. அதேமாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து 6,000. ஆஃபீஸ்க்கு வந்து 3,000. செல்லிங்க்கு வந்து 1,000 கொடுத்துருக்காங்க. மொத்தம் சேர்த்து 1,000 rupees கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிகாம் பிபிஏல வந்து நவம்பர் 2008 கேட்டிருக்காங்க. அந்த சொல்யூஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் பிரகாரம் பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு 3 காலம் போட்டுக்கணும். டேரக்ட் மெட்டீரியல் வந்து 50,000. டேரக்ட் வேஜஸ் வந்து 40,000. சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000. இது 3 வேல்யூ ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட் வந்து கிடைக்கும். ப்ரைம் காஸ்ட் வந்து 50,000, 40,000, 10,000 கூட்டினா 1,00,000. இப்போ இது கூட ஃபார்முலாவில் வந்து ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை வந்து கூட்டணும். அவங்க வந்து ஃபேக்ட்ரி வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் வந்து 8,000 யூஸ் பண்ணிக்கிறாங்க. லேபருக்கு வந்து 15,000 யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து 6,000 யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 15,000 ஒரு 8,000 23 ஒரு 6 வந்து 29,000 ஒன் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த 1,00,000 கூட இந்த 29,000 கூட்டினா 1,29,000 வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட். அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து மெட்டீரியல் வந்து 12,000 யூஸ் பண்ணிக்கிறாங்க. லேபர் வந்து 20,000. எக்ஸ்பென்சஸ் வந்து 3,000. அப்போ 12,000 + 3,000 வந்து 35,000. அந்த 1,29,000 கூட இந்த 35,000 ஆட் பண்ணால் 1,64,000 வருது. அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து மெட்டீரியலுக்காக 6,000. லேபருக்காக 18,000. எக்ஸ்பென்சஸ் வந்து 1,000. மொத்தத்தையும் கூட்டினா 18,000, 6,000, 1000 கூட்டினா 25,000 கிடைக்கும். இந்த 1,64,000 கூட 25,000 கூட்டினா 1,89,000 கிடைக்கும். அதேபோல் இன்டைரக்ட் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 4,000, 12,000 இது மாதிரி கூட்டினா 16,000. இந்த 1,89,000 இந்த 16,000 கூட்டினா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 2,05,000.